என்னம்மா? எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். அப்படியா? அப்பா அப்பா போற வழியில எங்கேயாவது வாங்கிக்கலாம்ப்பா. என்னம்மா நீ குழந்தை ஆசைப்படுது, வாங்கி கொடுத்துட்டு போலாமே. இங்கே லேட் ஆயிடுச்சுப்பா. அவரு வீட்டுக்கு வந்து நமக்காக வெயிட் பண்ணுவார்ல. ஓஹோ, நீ அப்படி வரியா? தப்பு இல்ல தப்பு இல்ல, அப்படிதான் இருக்கணும். தேவசேனா, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன், ஆனா நீ வண்டியில வந்து தான் சாப்பிடணும், சரியா? சரி தாத்தா. வா வா வா. வாமா. சொல்லுங்க சார். 2 கோன் ஐஸ் கொடுங்க. சரிங்க சார். என்னம்மா எவ்வளவுமா? 80 ரூபாங்க சார். இந்தாங்க. வரமா. சரிங்க சார். எங்க போனா? ஒருவேளை கிளம்பி போயிட்டாங்களோ? வா வெளியே போய் பார்க்கலாம். சிட்டாட்டம் பறந்துட்டான். பாப்போம் எவ்வளவு தூரம் பறக்குறான்னு பாப்போம். அவ யாரு என்னன்னு தெரியாம எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது ஒண்ணு பெரிய கஷ்டம் இல்ல. அந்த நம்பூதரிய பார்க்க வந்த அந்த விசிட்டர் அந்த பெரியவர், அவரோட தான் அந்த பொண்ணு இங்க வந்தா. போன் நம்பர் நம்ம ஹாஸ்பிட்டல் ரெஜிஸ்டர்லயே இருக்கும். அதை வச்சு அட்ரஸ கண்டுபிடிச்சிடலாம். அதெல்லாம் சரி, அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாலும் வால்வை நான் ஓபன் பண்ணலன்னு சொன்னா உங்களால என்ன பண்ண முடியும்? அவ எப்படி மறுக்க முடியும்? நம்ம கிட்ட தான் எவிடன்ஸ் இருக்கே. என்ன எவிடன்ஸ்? ஒவ்வொரு பேஷண்ட் ரூம்லயும் சிசிடிவி வச்சிருக்கோமே, அது கூட உனக்கு தெரியாதா? ஆமால, டென்ஷன்ல எனக்கு அது தோணவே இல்லை. டென்ஷன்ல தான் எல்லாம் சரியா தோணணும். அப்பதான் பெருசா பணம் சம்பாதிக்க முடியும். அவ வால்வ் ஓபன் பண்ணி விட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் எனக்கு வேணும். அதை வச்சு எப்படியும் நான் அவகிட்ட லட்சமா பணம் கறந்துருவேன். சிசிடிவி டீம்ல இருந்து அந்த ஃபுட்டேஜ் எடுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனா என்னை உங்க பார்ட்னரா சேர்த்துப்பீங்களா? சரி சரி, முதல்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்கிற வழியை பார்ப்போம். அதை வச்சுதான் அவளை ஆட்ரா ராமான்னு சொல்லி பாட்டம் காட்ட போறேன். முடிஞ்சிருச்சுக்கா. ஐயோ சீக்கிரம்டா. அந்த பொண்ணு வசமா மாட்டிக்கிட்டா. அந்த சண்டாள நம்பூதிரி செத்துட்டான்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்து இந்நேரம் ஃபோன் வந்திருக்கணுமே. ஏன் ஃபோன் வராம இருக்கு? அக்கா, எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு போன அந்த பெரிய மனுஷன் தான் இந்த பொண்ணை கையில வச்சுக்கிட்டு நம்பூதிரிய கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காரு. இல்ல இல்ல, அவர் ஏற்கனவே ஒரு தடவை இங்க வந்திருக்காரு. நம்பூதிரிக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு அவர் பதட்டப்பட்டத நானே பார்த்திருக்கேன். இதுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்போ இது அந்த பொண்ணோட சதிதானா? கண்டிப்பா.
ஏன் அந்த பொண்ணு அவரை கொலை பண்ணணும்? அந்த பொண்ணு யாருன்னு நான் அந்த பெரியவருக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கட்டுமா? நாம ஃபோன் பண்ணக்கூடாது, அவங்க கிட்டேந்து போனை வர வைக்கணும். எதையும் யோசனையோட பண்ணாதான் எடுபடும். எப்படிக்கா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. நான் சொல்லல, அவர்கிட்ட இருந்தா போன். பேசுக்கா, பேசு. ஹலோ அம்மா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து என் நம்பருக்கு ஃபோன் வந்துச்சு. என்னம்மா? ஆமா சார், நான் தான் ரிசப்ஷன்ல இருந்து ஃபோன் பண்ணேன். பண்ணதுக்கு அப்புறமா தயக்கம் வந்ததுனால வச்சிட்டேன். என்னம்மா தயக்கம்? என்ன விஷயம்னு சொல்லுங்க. அது ஹாஸ்பிட்டல்ல போலீஸ் என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு சார். என்னது? போலீஸ் என்கொயரியா? எதுக்குமா? அது பிரசவ வார்டுல இருந்த குழந்தை திருட்டு போயிடுச்சு சார். அதனால தான் போலீஸ் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமா சார், இன்ஸ்பெக்டர் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து டீடைல்ஸை கலெக்ட் பண்ண சொல்லிருக்காரு. இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவங்க எல்லாரோட டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டேன். ஆ, உங்க கூட வந்தவங்க டீடைல்ஸ் வேணும் சார். நீங்க ஹை ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க எங்க தப்பா எடுத்துக்க போறீங்களோன்னு யோசனையா இருக்கு. ஏம்மா, நீ உன் வேலையை செய்யற, இதுக்கு எதுக்கு யோசிக்கிற? உனக்கு என்ன தெரியணும்னு சொல்லு, நான் சொல்றேன். உங்க கூட வந்தவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? என் கூட வந்தது என் பேத்தியும் என் மருமகளும் வந்தாங்க. உங்க மருமக பேரு சார்? கங்காம்மா. அவங்க கிட்ட கொஞ்சம் போனை கொடுத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல சந்தேகப்படுற மாதிரி அவங்க யாரையாவது பார்த்தாங்களான்னு விசாரிச்சுக்குவேன். அப்படியாம்மா? கொஞ்சம் இருமா, லைன்ல இரு. கங்கா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஏதோ என்கொயரியா? யாரு? எதுக்கு? பேசுமா கங்கா, பேசுமா. மேடம், உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ். நீங்க கொல்லணும்னு நினைச்ச அந்த நம்பூதிரி பொழைச்சிட்டாரு. நான் காப்பாத்திட்டேன். ஹலோ ஹலோ, கால் கட் ஆயிடுச்சுப்பா. சரி. என் நந்தினிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. நந்தினி, என் நந்தினியே என்னை தவிக்க விடுறான். நந்தினி, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் என்ன பண்ணுவேன்? கதை உள்பக்கமா போட்டிருப்பா. சீக்கிரம் ஏதோ பண்ணுங்கப்பா. சீக்கிரம் வாப்பா, கதை உடைப்பா. கதை உடைச்சிட்டு உள்ள போகப்பா, சீக்கிரம் ஏதோ ஆயிரம் போகுது. என்னாச்சு? அட என்ன தப்பா சொல்றது? இருளாயி பொண்ணு கோமதி வேலைக்கு போன இடத்துல ஒரு பையனை விரும்பி இருக்கா. அதை தெரிஞ்சுக்கிட்ட இருளாயி அந்த பையனுக்கு கோமதி கொடுக்க மாட்டேன்னு தான் தம்பிக்கே நிச்சயம் பண்ணிட்டா. இஷ்டப்பட்டவங்க கூட வாழ முடியலன்னு அந்த பொண்ணு கதவை மூடிட்டு விஷத்தை குடிச்சிட்டா. கதவை திறப்பா. இப்ப அழுது என்ன பிரச்சனை? நின்னுட்டே இருக்க வேண்டியதா?
சீக்கிரம் வா, வா. காரியம் பண்ணிட்டோமா நீ? சீக்கிரம் தூக்கு. வா, சீக்கிரம் போலாம். வா, வா. வா, வா, போலாம். தலை பிடி, தலை பிடி. வாயா, பாத்துக்கலாம். மயக்கத்துல இருக்கியா? இருங்கம்மா. வா, வா, சீக்கிரம். ரத்தம் வேற, நாங்க பாத்துக்கிறோம். சீக்கிரம். இப்போ தான் பொண்ணு உயிருக்கு ஆபத்துன்னு சம்மதிக்கிற இருளாயி இதை முதல்ல செஞ்சு தோஞ்சிருக்கலாம். வாயா, வா, வா, வாங்கண்ணே. உனக்கு நந்தினிக்கு என்ன சம்பந்தம் கேக்குறான்ல? நந்தினிக்கு உனக்கு என்னைய சம்பந்தம்? வெளியில வா நந்தினி, வா. வெளியில வந்து நீ யாருன்னு காட்டு. நந்தினி புத்துக்குள்ள இல்ல. வெளியில வந்தவ ஏன் இன்னும் என்ன பார்க்க வராம இருக்கா? நந்தினி, ஐயோ, இத்தனை நாளா நான் உன்னை தேடி வந்துகிட்டு இருந்தேன். இப்ப நான் உன்னை நான் இருக்கிற இடத்துக்கே வர வைக்கிறேன். போவா, போக போக சீக்கிரம். இப்போ தான் பொண்ணு உயிருக்கு ஆபத்துன்னு சம்மதிக்கிற இருளாயி இதை முதல்ல செஞ்சு தோஞ்சிருக்கலாம். வாயா, வா, வா. நந்தினி, உனக்கு நான் உயிர். அப்ப எனக்கு ஒரு ஆபத்துனா நீ கண்டிப்பா வருவ, வந்து என்னை காப்பாத்துவ. என் உடம்புல விஷம் ஏறுனா நீ எங்க இருந்தாலும் அது உனக்கு தெரிஞ்சிடும். அப்ப விஷத்தை உறிஞ்சி என்னை காப்பாத்துறதுக்காக நீ என்ன தேடி வருவ. ஒருவேளை அப்பவும் நீ வரலைனா என்னை யாரும் காப்பாத்த வேண்டாம். நான் எங்கேயாவது ஒரு அனாதை பணமா செத்து கிடக்கிறேன். லக்ஷ்மி, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டோமா? சரி வா. ஏய். அக்கா, தீபாவளி பொங்கலோட நமக்கு இன்னைக்கு தான் ரொம்ப முக்கியமான நாள். இன்னைக்கு ஒரே நாள்ல ஜானகியோட நினைவு நாள், அருணோட பிறந்த நாள், இது எல்லாத்துக்கும் மேல நம்ம வீட்டு குட்டி தேவதை தேவசேனாவோட பிறந்த நாள் எல்லாம் சேர்ந்து அமைஞ்சிருக்கு. இத நாம நல்ல விதமா ஒரு குறை இல்லாம சிறப்பா கொண்டாடணுக்கா. ஆமாப்பா. குட்டி, ஒரு குறையும் இல்லாம கொண்டாடணுமா? இன்னைக்கு வெறும் குறை மட்டுமே இருக்கிற மாதிரி பண்ணிடுறேன். தேங்க்யூ தாத்தா. சரிம்மா. ஹாப்பி பர்த்டே தேவசேனா. தேங்க்யூ பாட்டி. ஹாப்பி பர்த்டே தேவசேனா. தேங்க்யூ ஆண்டி. ஹாப்பி பர்த்டே தேவசேனா. தேங்க்யூ கங்கா. இங்க வா செல்லம். ஹாப்பி பர்த்டே. உங்களுக்கு இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே பா. தேங்க் யூ. பாத்து இறங்குடா. மெல்ல பாத்து வா. பாத்து போடா. பாத்து பாத்து பொறுமையா இறங்குடா. ஏய், பார்த்து வாப்பா. டாக்டர் என்ன சொன்னாரு? ஏதோ தசைனார் கிழிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க மாமா. ஒரு மாசம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும்னு சொல்றாங்க மாமா. வலி எப்படி இருக்கு?
வலி என்ன சொல்றது மாமா, அப்படியே இருக்கு மாமா வலி. ஏய், இனிமேலாவது ஒழுங்காரு. எங்கம்மா உன் புருஷன்? மாயா கூட ஹாஸ்பிட்டல்ல இருக்காருண்ணே. சரி சரி, சாயந்தரம் அவனை வர சொல்லு. சரிங்கண்ணே. அப்பா நான் ஆஃபீஸ் கிளம்புறேன்ப்பா. எதுக்குப்பா இன்னைக்கு ஆபீஸ் போற? கேன்சல் பண்ணிட்டு எல்லாரோடையும் வீட்டில் இருக்க வேண்டியது தானே? இல்லப்பா, ஆஃபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதான். கங்கா, தேவசேனாவுக்கு ட்ரெஸ் எடுக்கணும். நீங்க 2 பேரும் ஆபீஸ்க்கு பக்கத்துல இருக்கிற ஷாப்க்கு வந்துருங்க. நான் மீட்டிங் முடிச்சுட்டு நேரா அங்க வந்துடுறேன். பாய். ஏன் தாத்தா இப்படி உங்கள மாதிரி அப்பாவையும் பிசினஸ் மேன் ஆக்குனீங்க? என்னம்மா திடீர்னு இப்படி கேக்குற? பின்ன என்ன, இன்னைக்கு கூட வீட்ல இல்லாம அப்பா ஆபீஸ்க்கு போறாரு. கங்கா, போய் குழந்தைக்கு ஏதாவது சாப்பிட கொடு. வா வா தேவசேனா, போமா, வா போலாம். என்ன பேச்சு பேசுறா? சரி சரி, நீங்களும் உள்ள போங்க. பாத்துடா. அக்கா, என்ன இந்த காலத்து பிள்ளைங்க எப்படி எல்லாம் பேசுறாங்க பாத்தியா? அவங்க பேசாத அளவுக்கு நாம தான் நடந்துக்கணும். அது சரி, நம்பூதிரிய போய் ஆஸ்பத்திரியில பாத்தியே, எப்படி இருக்காரு? பரவாயில்லக்கா, கொஞ்சம் கொஞ்சமா தேறிட்டு இருக்காரு. ஓ அப்படியா? அவர் உங்ககிட்ட என்ன சொன்னாரு? அது வந்து அக்கா, அது உனக்கு தான் அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லையே. நான் என்ன சொன்னாலும் கடைசியா வந்து எல்லாத்தையும் காமெடி பண்ணிட்டு போயிடுவேன். என்ன பண்றது, கேள்வி கேட்டே பழக்கப்பட்ட ஜென்மமாச்சே. ஐயா ஐயா ஐயா, வந்துட்டாங்களா? வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. ஐயா, இன்னைக்கு முப்பாத்தம்மன் கோவில்ல தீமிதி திருவிழா வச்சிருக்கோம். வரவங்க எல்லாருக்கும் அன்னதானம் பண்றோம். வழக்கமா தர மாதிரி நிதி உதவியை பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு ஐயா. திருவிழான்ற பேர்ல சாமி பேரை சொல்லி சரக்கடிக்கிறதுக்கு தானே வசூல் பண்றீங்க? நான் சொல்றது சரிதானே? இருப்பா, நீ குடுக்கறத நான் தடுக்கல. அதுக்கு அநாத குழந்தைங்களுக்கு அன்னதானத்தை நீயே குடுத்துட்டு போயேன், அதுக்கே இவங்க கிட்ட குடுக்குற? அம்மா அப்படிலாம் பேசாதீங்கம்மா, சாமி கண்ணை குத்திருமா. கண்ணை குத்துற சாமியை நீங்க ஏன் கும்பிடுறீங்க? என்னையா இப்படி சொல்ற? நீ கொஞ்சம் சும்மா இருக்க, முதல்ல உள்ள போ. உனக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. அவங்க அப்படித்தான் பேசுவாங்க, ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அன்னதானத்துக்கு பணம் கொடுத்து அனுப்புறேன். சரிங்க, சரிங்க, கிளம்புறேன். முடிஞ்சா நீங்களும் ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க. சரிங்க, வரங்க. வாங்க வாங்க. அப்பாவே இருந்திருந்தா எல்லாரும் சேர்ந்தே ட்ரெஸ் எடுக்க போயிருக்கலாம். அப்பாக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கான், முடிச்சிட்டு நேரா கடைக்கு வந்துடுறேன்னு சொல்லிருக்காரு. அப்படிதான் சொல்வாரு. அப்புறம் மீட்டிங்ல மாட்டிக்கிட்டு நீங்களே வாங்கிட்டு போயிடுங்கன்னு சொல்லுவாரு. ஒரு நிமிஷம், அப்பதான் கால் பண்றாரு. நான் சொன்ன மீட்டிங் கதையை தான் சொல்வாரு பாரு. ஹலோ. என்ன புறப்பட்டாச்சா? புறப்பட்டு போயிட்டு இருக்கோங்க, 1/4 மணி நேரத்துல கடைக்கு போயிடுவோம். சரி, நீங்க பாத்துட்டு இருங்க, நான் ஒரு ½ hourல அங்க வந்து ஜாயின் பண்ணிடுறேன். சரிங்க, சரி. போன் கொடுங்க, நான் ஒரு பேசுறேன். நிமிஷம் இருங்க, தேவசேனா பேசணுமா? ஹலோ அப்பா. செல்லம், நான் ஒரு ½ hourல ஷாப்க்கு வந்துடுவேன், சரியா? இப்ப இப்படி சொல்லிட்டு நான் மீட்டிங்ல இருக்கேன், நான் வர முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நான் ட்ரெஸ் எடுக்க மாட்டேன். நீ இந்த அளவுக்கு வார்ன் பண்ணதுக்கு அப்புறம் நான் வராம இருக்க முடியுமா? கண்டிப்பா வரேன். பாய். பாய். கூடையில என்னன்னா இருக்கு? புரோட்டாவும் தலைக்கறியும். என்னன்னா ஏட விடமா பதில் சொல்றீங்க? கூடைய பார்த்தா எப்படி தெரியுது? இப்பதான் ஃப்ரெஷ்ஷா புடிச்சிட்டு வந்த பாம்பு இருக்கு. பாம்பா? கூடையில இருக்கிற பாம்பை படம் எடுக்க வச்சீங்கன்னா அது கூட ஒரே ஒரு செல்ஃபி எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் என் பேரு ஸ்னேக் செல்ஃபி செந்தில்னு மாறிடும்ல. கூடையில இருக்கிறது பல்லு புடுங்காத ஃப்ரெஷ் பாம்பு. அத போய் சீண்டி விட்டு செல்ஃபி எடுக்கலாம் பார்த்தேன்னா அது உன் உசுர் எடுத்துரும்டா. ஓனா மாதிரி மண்டையை வச்சுக்கிட்டு பார்வை பாரு. அப்ப படம் எடுக்க முடியாதா? அப்படி எடுத்தா உனக்கு பால் தான் ஊத்தணும். நீ பிடிச்ச பாம்பு தானே,
போட்டோக்கு மட்டும் போஸ்ட் கொடுக்க சொன்னா அது கேட்காதா? அது உன் நேரத்தை பொறுத்தது. திறந்து விடுறேன், போஸ்ட் கொடுத்ததுன்னா போட்டோ எடுத்துக்க, இல்லைன்னா வீட்டுக்கு போய் உன் போட்டோக்கு மாலையை போட சொல்லு. ஐயோ, ஆளை விடுப்பா சாமி. டேய் இட்லி சொல்லிருக்கோம்டா. ஏய் இட்லி கேன்சல்டா, வாடா வேற எங்கேயா போய் சாப்பிடலாம். அரமண்டையனை அமிக்கி 50 100 ஆட்டையை போட்டுலாம் பார்த்தா எஸ்கேப் ஆயிட்டேன். இட்லி காசு ஏப்பா அக்கவுண்ட்ல வச்சுக்க, அப்புறம் வரும்போது தர்றேன். சரிண்ணே.